இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்றதுன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ராகு கேதுக்கள் நம்ம போயிடுவோம். ஸோ டாபிக் விட்டு வெளில வந்துட்டோம். ஸோ இந்த கிரகங்கள் வந்து நீங்க என்ன நல்வினை பண்ணிருக்கீங்க, நல்ல கர்மாஸ் என்ன இருக்கு, இது கூட என்ன தீய கிரகங்கள் இருக்கு. என்னதான் தீய கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருக்கு. இது வந்து ஒரு உங்களோட வாழ்க்கையோட இதை வந்து சொல்லும். அப்ப என்னதான் நல்ல கிரகங்களோட தீய கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலுமே நீங்க என்ன நல்ல வினைகள் பண்ணிருக்கீங்கன்றத இந்த கிரகங்கள் சொல்லும். நீங்க என்ன பாவம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத இந்த கிரகங்கள் சொல்லும். இந்த கிரகங்கள் என்ன சாரம் இருக்கு, எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும். அப்ப இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. இப்ப பாருங்க குரு, ஓகேங்களா? இப்ப குரு பகவான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் என்ன சொல்லுவோம், பொன்னன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பணம், பினான்சியல், பெரும் பணம் கொடுக்கறது, நம்மளுக்கு வந்து கல்வி கொடுக்கறது, ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கறது, ஒரு டிசிப்ளினை கொடுக்கறது, ஒரு ஜென்யூனிட்டி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து குரு பகவான் கொடுக்கறது. சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆசை, அபிலாஷை, ஒரு லிக்விட் கேஷ் கொடுக்கறது, ஒரு ஸ்வீட்ஸ், லக்ஸூரியா இருக்கிறது, இது எல்லாமே வந்து சுக்கிரன் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு முகங்கள் இருக்கு. அப்ப புதன்னா என்ன சொல்லுவோம், படிப்பு, ரொம்ப பிரில்லியன்ட், இந்த மாதிரி எல்லாம் வந்து புதனுக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. ஆனா இந்த ராகு கேது இருக்கு பாத்தீங்களா, நம்ம இப்ப வந்து ராகுவை பத்தி மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஆனா இந்த ராகு இருக்கு பாத்தீங்களா, இந்த ராகு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு விஷயத்த வந்து உங்களுக்கு தருதுன்னு சொல்ல, மல்டிபிள் இந்த எல்லா கிரகங்களும் தரக்கூடிய தன்மையை ஒரே கிரகம் கொடுக்கும்னா அது வந்து ராகு மட்டும்தாங்க. நம்ம கெட்டதெல்லாம் வந்து பார்ப்போம். பட் ஆனா நல்ல விஷயமும் நம்ம பார்க்கணும்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆசை இருந்தா தானே அதுக்குள்ள போக முடியும். ஆசை இல்லாம ஒரு சித்தர் மாதிரி சன்னியாசி மாதிரி இருந்தா அவனுக்கு என்ன வரும்? நான் ஒரு அம்பானியே இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, எனக்கு வந்து அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றோம் இல்லையா? எதனால? அந்த ஆசைதான் ஒரு வித்து, ஆசைதான் ஒரு விதை. அது இருந்தால்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. அந்த ஆசையை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா இந்த ராகு பகவான். நீங்க சக்சஸ் ஆகு, ஃபெயிலியர் ஆகு. இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு 10 லட்சம் கடன் வாங்கிட்டோம், கடன் வந்து வாங்குறோம். அந்த வாங்குற மூமெண்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அப்பாடா லோன் வந்துருச்சு, அப்புறம் ஜமாய் பிஸ்னஸ் பண்றோம், வீடு எதனா திங்ஸ் வாங்கணுமா வாங்குறோம், இல்லை வீட்டுக்கு எதனா வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்கணும்னா வாங்குறோம், கார் வாங்கணும்னா வாங்குறோம். ஆனா அதுக்கப்புறம் லோன் கட்ட முடியாம தவிக்கிறோம், அந்த பார்த்து போவேனா. ஆனா அந்த கடன் வாங்கிட்டு நம்ம அந்த ஒரு நாளோ 4 நாளோ 1 மாசமோ அந்த பணத்தை அனுபவிக்கிற தன்மை இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது கொடுக்கறது ராகு. அந்த ஹாப்பினஸ்னால நீங்க வந்து அப்கிரேட் ஆகி போறீங்களா இல்ல கீழே போறீங்களான்றது அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த ஸ்டோரி. ராகு எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களை ஆசையை மூட்டி உங்களை வந்து லைக் ராகு கொடுக்குறதுனாலே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நடுத்தரில நிறுத்த ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ராகு வந்து ஒரு விஷயம், மல்டிபிள் விஷயம் கொடுக்கறது தாங்க. இந்த எல்லா கிரகங்களும் சனி பகவான்னா அதுக்கு ஒரு ரோல் இருக்கு, புதன்னா ஒரு ரோல் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ஒரே கிரகம் கொடுக்குதுன்னா அது வந்து ராகு மட்டும்தான். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியத்தும் அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கறது ராகு தான். ஒருத்த வந்து வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான், அவன் வந்து வீட்டுக்கு உழைக்கிறான், லோன் வாங்குறான், அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்காங்க, அவங்க பசங்க நல்லா இருக்காங்க. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ குடிக்க கூட மனசு வராது, நல்ல சாப்பாடு சாப்பிட மனசு வராது, நல்ல துணிமணி எடுத்து போட மனசு வராது. இவர்கள் எல்லாம் கேதுவோட ஆதிக்கத்துல வருவாங்க. அப்போ எதையுமே ஒருத்தன் வந்து அனுபவிச்சு கடனாளி ஆகுறான், ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணாம உழைச்சுக்கிட்டே இருக்கான், கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், நல்ல துணி போட மாட்டேங்கிறான், ஆனா வந்து அவனால 4 பேர் நல்லா இருக்காங்க. இதுவும் வந்து ராகு தான். இந்த ராகு மைனஸா இருந்ததுன்னா அவர்களால இந்த மாதிரி ஒரு அவங்க உழைச்சு மத்தவங்க லக்ஸுரியா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, லாவிஷா இருப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா இவரால அனுபவிக்க முடியாது. அது வந்து கேது ப்ராப்ளமா இருந்தா அந்த மாதிரி, ராகு கேதுக்கள் ப்ராப்ளமா இருந்தா அந்த மாதிரி இருக்கும். ஹலோ சொல்லுங்க.
அம்மா இது லைவ்ல கால் பண்ணாதீங்கம்மா, இது முடிஞ்சோடனே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கால் பண்ணுங்க, சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கறது தான் இந்த ராகுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கான ஆசை ஊன்றுதல், ஆசை பேராசை என்ன வேணா வச்சுக்கோங்க, அது வந்து ராகு. இப்போ அகைன் சாரி, இந்த ஒரு பாயிண்ட் சொல்லல. இந்த ராகு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போன பிறவில ஒரு விஷயத்த ஆசைப்படுவீங்க. நம்ம ஒரு நிறைய படங்கள் கூட பார்த்திருப்போம். நிறைய ஆசைப்பட்டு அந்த ஆசையை நிறைவேறாம செத்து போயிடுவாங்க. அதை சுட்டி காட்டுறது தான் இந்த ராகு. நீங்க எதனா ஆசைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த ஆசை வந்து நிறைவேறாது. அதை வந்து உங்களுக்கு இந்த பிறவிலேயோ அடுத்த பிறவிலேயோ உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ராகு. நீங்க அப்ப என்ன மாதிரியான, நான் வந்து ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு குழந்தைய பிறக்கணும், நல்லா படிக்கணும். நான் இந்த விஷயத்த வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அனிதா அவர்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது. படிக்கணும்ன்ற வெறியில ஆசையில அந்த குழந்தை தன் உயிரே போச்சு. சூசைட் பண்றதுன்றது நம்ம சொல்றோம், சூசைட் பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க, கோழைகள், வாழ வந்து தகுதி இல்லாதவங்க. நம்ம எதனா ஒரு டிப்ரெஷன்னா என்ன சொல்றோம், எப்படின்னா வந்து செத்துரும். சாவுறோமா? சாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும், மிகப்பெரிய ஒரு விஷயம் வேணும் இல்லைங்களா? அப்ப ஒரு விஷயத்துக்காக தன் உயிரையே மாய்த்து கொண்ட அனிதா தான் வந்து மிகப்பெரிய உதாரணம். நிச்சயமா அனிதா அவர்கள் மறுபிறவி எடுப்பாங்க. அவங்க என்ன படிக்கணும், டாக்டர் படிக்கணுமா, என்ன படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை விட ட்ரிபிள் த இது. இப்ப நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, பயங்கரமா பிரில்லியண்டா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து எடுத்த உடனே வந்து அப்படி பண்ணவே முடியாது. நீங்க என்ன ஃபீல்டா வேணா இருங்க, சமையல் ஃபீல்டுல இருங்க, ஒரு கார் டிரைவரா இருங்க, ஒரு பைலட்டா இருங்க, ஒரு டீச்சரா இருங்க, ஒரு குருவா இருங்க, வாட் எவர். ஜோதிடம், நம்மளோட ஜோதிடமே எடுத்துக்கோங்க. நாங்க வந்து ப்ரீவியஸ் பர்த்லாம் வந்து இந்த கனெக்டிவிட்டி இல்லாம, எங்களோட முன்னோரோட கனெக்டிவிட்டி இல்லாம நம்ம ஜோதிடம் பார்க்கவே முடியாது. ஜோதிடமா இருக்கட்டும் அல்லது வந்து டாக்டர்ஸ், வாட் எவர், எனி ஃபீல்டு, நீங்க வந்து உங்களோட ப்ரீவியஸ் கர்மா கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்களோட இதுக்குள்ள வந்து வரவே முடியாது உங்களால. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ளதுதான் இந்த ராகு. நீங்க வந்து போன பிறவியில என்ன நிறைவேற்ற தவறு, லைக் ஆசைப்பட்டு அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையை கொடுக்கறது தான், சுட்டி காட்டுறது தான் ராகு. ஓகேங்களா? மற்றபடி இது நிழல் இது எல்லாமே தெரியும். இப்ப கேது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ராகு என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் ஆசைப்படுவார், ஒண்ணுமே இருக்காது. அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இருக்காது, அடுத்த வேலைக்கு வந்து என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஆனா அவரோட எண்ணம் பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபிளைட்டை வாங்கிடுவேனா, இந்த கப்பலை வாங்கிடுவேனா, நாளைக்கு வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, பிசினஸ் ஆரம்பிக்க, இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம மைண்டை வந்து கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு. எல்லாமே இருக்கும். ஒரு சந்நியாச வாழ்க்கையை தேடி போறது, எல்லாமே இருந்தாலும் ஓகே இந்த 4 ட்ரெஸ் இருந்தா போதும், எதுக்கு இது தேவையில்லாம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கஞ்சன்னு சொல்லுவாங்களே. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அவனா கஞ்சம், அவளா கஞ்சம் அப்படின்வாங்க. இவர்கள் எல்லாம் கேதுவோட ஆதிக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ராகு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆசைப்பட்டு அதை அனுபவிக்க முடியாம இறந்தவர்கள் ராகுவோட கண்ட்ரோல்ல பிறந்தார்களோ அப்படின்னு சொன்னனோ, அதே மாதிரி கேது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைவேற்ற தவறிய ஆசையில பிறந்தவர்கள். கேது என்ன மாதிரி இருக்கு அதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். எப்படி அப்படின்னா, உங்க அப்பா அம்மாவை சரியா பார்க்கல, உங்க மனைவிய கணவனை சரியா பார்க்கல, உங்க குழந்தைகளை சரியா படிக்க வைக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட சந்தோஷத்துக்கு வந்து அலையிறது. எல்லாருமே எல்லாமே அனுபவிக்கலாம், ஆனா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முடிக்கணும். நான் வந்து இந்த இவங்களோட வயிற்றுல பிறந்திருக்கேன், ஸோ எங்க அப்பா அம்மா என்னை வந்து இந்த மாதிரி பார்த்துருக்காங்க, அவருங்க பார்க்கறாங்க பார்க்கல அது செகண்டரி, நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி நம்ம கணவனுக்கு, நம்ம ஒய்ஃபுக்கு, இந்த மாதிரி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிறைய மனைவிமார்கள், நிறைய கணவன்மார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹாப்பியாலாம் கிடையாது, சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சண்டை இருந்தாலும், இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 60s 70s எல்லாம் மேரேஜ் பண்ணவங்க என்கிட்ட, என்னோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் எங்க அப்பா அம்மாவுக்கு சுத்தமா செட்டே ஆகாது, ஆனாலும் எங்க அம்மா வந்து விட்டுட்டு வரமாட்டாங்க,
எங்க அப்பாவை. அதே மாதிரிதான் ஜென்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருக்கும் மனைவி, அதை இன்னுமே ஒரு மரியாதைக்காக, ஒரு ஊருக்காக, ஒரு குடும்பத்துக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி, வீட்டுல பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும், ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளோ கேவலமா பேசுவாங்க, அவ்வளோ மட்டமா நடத்துவாங்க. இருந்தாலும் அவரால் வெளியே வர முடியாது. எதனால் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய அதுக்குன்னு எல்லாருமே அவமானப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இப்ப யாரும் அப்படி இருக்கிறதும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரளவுக்கு ரொம்ப உங்களால பொறுக்க முடியாம இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க தைரியமா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை எடுக்கலாம். பட் ஆனா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்ப பிரிஞ்சு வந்துடுறாங்களே, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கர பெரிய ப்ராப்ளம்ஸ் பண்ணிடுறாங்க. அது எனி ரிலேஷன்ஷிப், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவ்வர்ஸ், வாட் எவர், யாரா வேணா, எனி ரிலேஷன்ஷிப். இப்போ உங்களோட இதான் உங்க கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே என்ன ஆகும்னா ராகு இங்க இருக்குன்னா கேது இங்க இருக்கும். ஓகேங்களா? 7க்கு 7ன்னு சொல்லுவோம். 7க்கு 7 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவோம் இல்லையா? எப்பவுமே இந்த டைரக்ட் ஆப்போசிட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸா உங்களோட 7ஆம் பறவை தான், உங்களோட அப்பா அம்மாவா உங்களோட 7ஆம் பறவை தான், உங்களோட நண்பர்களா உங்களோட 7ஆம் பறவை தான். எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களோட 7ஆம் பறவை தான். அப்ப உங்களோட 7ஆம் பறவை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட ஆப்போசிட் பர்சன். அதாவது இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படியும் ராகு கேதுன்னா இங்க இருந்துரும். ஓகேங்களா? இந்த ராகு தான் இந்த பர்சன் வச்சுப்போம். சும்மா இந்த ராகு கேது வச்சே நம்ம ஜாதகங்கள் சொல்ல முடியும், சொல்றேன். இருந்தாலும் இப்ப ராகு தான் இந்த பர்சன் வச்சுப்போம். இங்க பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் இருக்குன்னு வச்சுப்போம். இது என்ன தோஷம் இதெல்லாம் விட்டுருவோம். இப்ப இந்த மாதிரி இருக்குன்னா, இப்ப இந்த ஆப்போசிட் பர்சன் பாத்தீங்கன்னா இந்த நபர் என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, இவங்க அடங்கி போயிடுவாங்க. எது? இந்த வளர்பிறை சந்திரனோட கேது ஆசிட்டிஸ் இருக்க போது இங்க இந்த 7ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இணைவு இருக்கோ, இல்ல என்ன கிரகம் இருக்கோ, இப்ப குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவர்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, இவங்க வாழ்க்கையில வரக்கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்ப உயர்ந்த எண்ணம், ரொம்ப மரியாதை உள்ள, ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க இருப்பாங்க. இதே இடத்துல சனி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப உழைப்பாளி. இப்ப இந்த துலாம் வீட்டுல சனி உச்சம். சோ எனி வீட்டுல கூட இருக்கட்டும், இங்க கூட இருக்கட்டும், இங்க ராகு கேது இருக்கு, இங்க கூட இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த சனி சேர்ந்துருச்சுனாலே கொஞ்சம் அக்ரெசிவா பேசுறவங்க, இவங்க எதனா போனா சடனா சண்டை போடுறவங்க, இவங்களோட இன்னசென்ட்டையோ அல்லது இவங்களோட இதை பயன்படுத்திக்கிறவங்க, இவங்கள இந்த எந்த கிரக இணைவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 7ஆம் பார்வையானது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ உங்களோட 7ஆம் வீடு என்ன, அதோட அதுல என்ன கிரகங்கள் இருக்கு, அந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் பார்ட்னரா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி, அதற்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும். அப்ப அந்த 7ஆம் வீட்டுல இருக்கிற கிரகங்களோட இதை நீங்க காம் பண்ணீங்கனாலே மேக்சிமம் ஆஃப் த ப்ராப்ளம். இப்ப எனக்கும் யாருக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது மேடம், எனக்கு எல்லாருக்கூடயும் சண்டையே வருது, எனக்கு எதுலையுமே நிம்மதி இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது 7ஆம் பார்வை ப்ராப்ளமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த கேது இப்ப சொன்ன இல்லைங்களா, இந்த மாதிரி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இக்னோர் பண்ணிட்டு அதுல இருந்து வெளில வரீங்கன்னா நீங்க கேதுவோட ஆதிக்கம், அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த எந்த மாதிரியான உட்கார்ந்து இருக்கு, எந்த கிரக இணைவுல இருக்கு, சுப கிரக இணைவுல இருக்கா இல்ல அசுப கிரக இணைவுல இருக்கா? சுப கிரக இணைவுல இருந்ததுன்னா உங்களால நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிருப்பீங்க, அதை வேற தவிர்க்க முடியாத காரணத்தினால இக்னோர் பண்ணி இறந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல அசுப தொடர்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களால எல்லாம் இருந்தும் நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இக்னோர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. இந்த ராகு கேதுக்களை வச்சு மட்டுமே உங்களோட ஜாதகத்துல நீங்க முழுசா கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி உங்க கர்மால இருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த கேது, சோ நான் சொன்ன நிறைவேற தவறிய ஒரு விஷயத்த கேது சுட்டி காட்டுவார். அப்ப இந்த கேது என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு? அறிவு, ஞானம். உங்களுக்கு நீங்க கேது தசையோ கேது புத்தியோ நடக்கும் போது கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அறிவை கொடுக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா PhD வரைக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா அவர்கள் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க.
எந்த ஒரு பகட்டுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. சும்மா ஒரு லக்ஸுரியான ஒரு காரு, இத நிரந்தரமான ஒரு வருமானம், நிரந்தரமான ஒரு தன்மை எதுல கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எங்க கிடைக்கும், இத தேடுறது, ஒரு மோட்சத்தை தேடுறது, ஒரு அறிவை தேடுறது, ஒரு எல்லாம் இருந்தாலும் ஆடாம ரொம்ப இதுவா காமா இருக்கிறது, இந்த தன்மை எல்லாம் கொடுக்கறது எல்லாம் என்ன வேணா சண்டை போட்டுட்டு அப்படியே அமைதியா. இந்த கேது லக்னத்துல இருக்கவங்க எல்லாம் பாருங்க, அப்படியே அமைதி, அப்படியா பாத்துக்கலாம் அப்படியே கூட ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கூட ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது இருக்கிறவங்க தான். ரொம்ப டீப் நாலேஜ். அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து இந்த லக்னத்திலயோ அல்ல எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து என்ன கர்மா பண்ணியிருக்கீங்கன்றத சுட்டி காட்டுறதும் இந்த கேது தான். இப்ப இந்த ராகு கேது சொன்னேன் இல்லைங்களா,